ஹலோ மக்களே 316வது எபிசோட் எபிசோட் ஸ்டடியில கபுட்டோ கட்டுறாங்க. உடனே கபுட்டோ பார்க்க என்னோட சிப்பாய்கள் இவ்வளவு காலம் தோக்கணும் நினைச்சு கூட பார்க்கல. சரி என்னோட அடுத்த மூணு என்ன மூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்காம உடனே கபுட்டோ அப்படி பழசை யோசிச்சு பார்க்க ஒராஜி மாதிரி சொன்னதை உடனே கபுட்டோ கேட்க ரீஅனிமேஷன் ஜுட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம ஆமா செகண்ட் கோக்கை தான் கிரியேட் பண்ணாருன்னு சொல்றான் ஒராச்சி மாரு. அது ஒரு ஃபார்பிடன் ஜுட்ஸு, அதுவும் தடை செய்யப்பட்ட ஜுட்ஸுன்னு சொல்றாங்க. ஒரு செத்தவங்கள உயிர் கொண்டு வருது ஜுட்ஸுன்னு சொல்றான். அடுத்தவங்க ஜுட்ஸுவா நீங்க யூஸ் பண்ண போறீங்க லார்ட் ஒராச்சி மாருன்னு சொல்லிட்டு கபுட்டோ கேட்கான். அந்த ஜுட்ஸுல நிறைய வீக்னஸ் இருக்கு, அதைத்தான் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறேன்னு சொல்றான். அதனால அந்த மெட்டீரியல் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இது எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கபுட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒருத்தனோட ரத்தத்தை வச்சு தான் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. லெஜெண்டரி சினோபி செத்தவங்கலாம் நான் திரும்பி கொண்டு வர போறேன்னு சொல்றாங்க. நான் நிறைய மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், இனிமேல் நீனும் எனக்கு ஹெல்ப் பண்ணினா என்னோட ஜுட்ஸு நல்லா பெர்ஃபெக்ட் ஆகும்னு சொல்றாங்க. அதுக்கு கபுட்டோவும் ஒத்துக்கிட்டு தான் சரி பேட்டில் ஃபீல்ட்ல அடுத்த மூவ் பண்ணிட வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னொரு கள்ளத்துக்கு வைக்காம அதுக்கப்புறம் ரெண்டு சினோபி ஒரு சீல் பண்ண சினோபி தரதரன்னு இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க. அந்த சீல் பண்ண சினோபி யாருன்னா அவன் மேக்னட் ஸ்டைல் யூசர் டோராயை தான் அவன் இழுத்துட்டு வருவானுங்க. பார்த்தா அவன் ரெண்டு இழுத்துட்டு வந்து நேரத்துல அலை சினோபி அங்க நின்னுட்டு இருக்காங்க. உள்ள யாரு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. மேக்னட் ஸ்டைல் யூசர் டோராய் தான் உள்ள இருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய ஆளு நீங்க ரெண்டு சேர்ந்து லாக் பண்ணிட்டீங்களே, உண்மையில நீங்க வேற லெவல்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுங்க நாங்கெல்லாம் ஒன்னும் லாக் பண்ணல, நருட்டோ தான் பேட்டில் ஃபீல்டுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தான்னு சொல்லிட்டு டோராய்ங்க ஒரு பெரிய சினோபி, அவனையே ஒருத்தன் கண்ட்ரோல் பண்றான், அவன் எந்த அளவுக்கு ஆளா இருப்பான் வரும்னு சொல்லிட்டு சினோபி ஃபோர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவனுக்குள்ளே ஒன்னொன்னா பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு நேரத்துல பார்த்தா டொர்னே அங்க நின்னுட்டு இருக்கான். டொர்னே யாருன்னா லார்ட் டான்ஸோட ஆளு, அதான் ரைட் ஹேண்ட் ஆளு. அவனை தான் ரீஅனிமேஷன் ஜுட்ஸு போட்டு அந்த இன்னொரு கல்ல வர வச்சோம்ல கபுட்டோ, அது இவனை தான் வர வச்சிருக்கான். வாங்கட இவனை சீல் பண்ணுன்னு சொல்லிட்டு அலைடி சினோபி ஃபோர்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சானுங்க. சடனா டென்ஷன் ஆயிட்டா டொர்னே சம்மனிங் ஜுட்ஸு போடுறான். பார்த்தா ஒரு 1000 கஃபின் பாக்ஸ் இறக்கி விட்டான். என்னடா இத்தனை நேரத்தை இறக்கி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு மிரண்டுட்டானுங்க அவனுங்க. டே ஹெட் குவார்டர்ஸ்க்கு அறிவிங்கடா, ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட்க்கு ஆள வரீங்கடான்னு சொல்லிட்டு இருக்காம உடனே வேகமா ஒருத்தன் போறான். பேட்டில் ஃபீல்ட்ல நான் புது ஆட்களை இறக்கி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் கபுட்டோ. பார்த்தா மண்ணெல்லாம் சிந்துதான். அதுல பார்த்தா எல்லா ஊர்ல இருந்து நிறைய சினோபி இறங்கி இருக்கானுங்க. அவனுக்கு என்ன மாதிரி பவர்ல உள்ளவனாலும் யாருக்கும் தெரியாது. உடனே டொர்னே சொல்றான் உங்களுக்கு கொடுத்த ஆர்டர் என்னன்னா அவனுக்கு வச்சிருக்க ரீஅனிமேட்டட் சினோபி வச்சிருக்காம்ல, அந்த சினோபி நம்ம கேப்சர் பண்ணிட்டு வரதான் நம்ம வேலைன்னு சொல்றான் டொர்னே. உடனே ரீஅனிமேட்டட் பண்ண சினோபி ஒருத்தர் சொல்றான் வாம் பேச்செல்லாம் என்னால கேட்க முடியும்னு சொல்லிட்டு டொர்னே பார்த்து சொல்றான். பார்த்தா ஒரு மொட்டை மாங்கு மாதிரி ஒருத்தர் இருக்கான். உடனே சொல்றான் நம்மளே ஆல்ரெடி இறந்துட்டோம், திரும்பி தான் நம்மள வர வச்சிருக்காங்க, அதனால என்னனாலும் செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹான்ஸோட ஆளு ஒருத்தர் நின்னுட்டு இருக்கான். உடனே அவன் சொல்றான் எப்ப பார்த்தாலும் ஆர்டர் கேட்டு வேலை பார்க்கறதே நம்ம வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு உடனே ஒரு சினோபி பேச ஆரம்பிச்சான். இனிமேல் என்னோட பேச்சு எல்லாரும் கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ ஏடா காமன்னு சொல்லிட்டு இன்னொரு சினோபி கேட்கான். நான் தான் ரெட் கிளவுட் டஸ்ட் டைமர்னு சொல்றான். அதை ரீஅனிமேஷன் போட்ட சினோபிகளே நக்கலா பேசிக்கிட்டு இருக்கானு அவனுக்குள்ளே. டைமருவா உன் பேர நான் கேள்விப்பட்டதே கிடையாது சொல்லிட்டு சாண்ட் வில்லேஜ்காரன் என்னமோ ஒண்ணு என்னை கண்ட்ரோல் பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணாம போங்க, நான் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் டைமரு. வாங்கற நம்ம எல்லாரும் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரீஅனிமேஷன் ஜுட்ஸு போட்டவங்க அட்டாக் பண்ண வந்துட்டானுங்க. அவனுங்க உன ஆப்போசிட்ல இருக்க அலைடு சினோபி ஃபோர்ஸ்லாம் பதறிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு என்ன மாதிரி பவர்ல வர போறானு சொல்லிட்டு இவனுங்கள்ட்ட நம்ம மோதிரம் நம்ம கண்டிப்பா சாகத்தான் போறோம்னு சொல்லிட்டு இருக்கானு அவனுங்க. ஆனா பயப்பட மாட்டேங்க, களத்துல இறங்கி நொறுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. குனாய் சுரிங்கன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடி அடிக்கானுங்க. ரீஅனிமேஷன் போட்ட சினோபிகெல்லாம் வெடிச்சு செதறானுங்க. உடனே அலைடு சினோபி ஃபோர்ஸ்காரன்னு பேசிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு எல்லாரும் வீக்காலா இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு டேய் இவனுக்கு வெறும் கெனின் தாண்டா, இவனுக்கு கதையை முடிச்சலான்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே முடிவு எடுக்கானுங்க. பார்த்தா ஒரு ஆளே அசால்ட்டா சீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய் சீலிங் டீம் முன்னாடி வாங்கடா, இவனால வீக்கா தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தரையும் அடிச்சு அப்படியே சீல் பண்ணிக்கிட்டே போறாங்க. பார்த்தா ஒயிட் ஷர்ட்ஸும் வந்துட்டான். டே கபுட்டோ என்னடா இவனெல்லாம் வர வச்சிருக்கேன்னு சொல்றான். உடனே கபுட்டோ அப்படி பழசை யோசிச்சு பார்க்கான். டே ஒரு சினோபியோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணது அவ்வளவு கஷ்டம்டா, அதை கலெக்ட் பண்றதுக்குள்ள நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும் சொல்றான். சில நேரம் ஒரு கல்லறை நம்ம தோண்டி பார்ப்போம், ஆனா நம்ம நினைச்ச பாடி எங்க கிடைக்காது, ஏதாச்சும் ஒரு பாடி கிடைக்கும், அந்த பாடி நான் இதுல யூஸ் பண்றேன்னு சொல்றான். நான் நிறைய பாடி தேடிக்கிட்டு இருக்கிறதுல நிறைய ஃபெயிலியர் எனக்கு கிடைச்சிருக்கு, அந்த ஃபெயிலியர் எல்லாம் சேர்த்து தாண்டா இந்த சினோபி ஃபோர்ஸ் நான் இறக்கிருக்கேன்னு சொல்றான் கபுட்டோ. அப்ப இவன் எல்லாருமே ஃபெயிலியர்ஸ் சொல்லிட்டு செட்டில் கட்டிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான் கபுட்டோ. பார்த்தா அலைடு சினோபி ஃபோர்ஸ் தொழிச்சு எரிஞ்சுட்டு இருக்காங்க. பார்த்தா ஒருத்தன் டோராயை இழுத்துட்டு வந்தாம்ல, அவங்க அப்பா அவங்க தான் நின்னுட்டு இருக்கான். அப்பா நீங்க என்ன இங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே சீலிங் டீம் சினோபி கேட்டுக்கிட்டு இருக்கான். உங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கான்னு சொல்லிட்டு கேட்காம எங்க அப்பா சுன்னின கூட தாண்டலாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அப்பா சொல்றாரு நான் தாண்டா ஸ்ட்ராங்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. பார்த்தா சுத்தி அட்டாக் பண்ண வரானுங்க. பார்த்தா எல்லாருமே வீக்கா தான் இருக்கானுங்க. உடனே இந்த சினோபியோட அப்பா சொல்றாரு மூசா நீ நல்லா பாத்துருடா, ஏன்னா நாங்க வந்த மெயின் காரணமே என்னன்னா நீங்க ஆல்ரெடி சீல் பண்ணி வச்சிருக்கீங்களா, அந்த பாடியை தூக்க தான் நான் வந்திருக்கணும் அப்பா சொல்றாரு. உடனே கபுட்டோ அப்படி பழசை யோசிச்சு பார்க்கான். பார்த்தா ஒராச்சி மாரும் கபுட்டோ சேர்ந்து நிறைய கல்லறை எல்லாம் தோன்றானுங்க. தோண்டி அதுல இருந்து ரத்தத்தையே எடுத்து புது ரீஅனிமேஷன் ஜுட்ஸு போட்டு ஒருத்தனே வர வைக்கானுங்க. பார்த்தா அந்த டைம்ல தான் மூசாயோட அப்பா வர வச்சிருக்கானுங்க. நான் எங்க இருக்கேன் அப்பா கேட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே ஒராச்சி மாரும் சொல்றான் நம்ம தப்பான ஆளை எடுத்துட்டு வந்துட்டோம் கபுட்டோன்னு சொல்றான். பார்த்தா அவனுக்கு யார் கலரை தேடிக்கிட்டு இருக்கானுன்னா மேக்னட் ஸ்டைல் யூசர் டோராய் கலரை தான் அவனை தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா சில பேட்டில் ஃபீல்ட்ல கல்லறைக்கு பக்கத்துல பேர் போட்டிருக்காது, அதனால எந்த கலர்னு தெரியும், அதனால ஒவ்வொரு கலரையே தோண்டி ஒருத்தர் ரத்தத்தையே எடுத்து தடவி பார்த்தா வர வைக்கானுங்க அவனுங்க. அதுலதான் நிறைய ஃபெயிலியர் வந்திருக்காங்க. இவனை என்ன பண்ணு சொல்லி கப்பட்டா இப்போதைக்கு நம்ம சேர்த்துப்போம்னு சொல்றான் ஒராச்சி மாரு. உடனே மூசை அப்பா சொல்றாரு என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, நீங்க உங்களை காப்பாத்தீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதனால நீங்க போய் டோராயா போய் காப்பாத்துங்கன்னு சொல்றாரு அப்பா. சடனா சீல் பண்ண பாடி பக்கத்துல எல்லாரும் சூழ்ந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அலைடி சினோபி ஃபோர்ஸ்னா கம்மியா தான் இருக்கானுங்க. ரீஅனிமேஷன் ஜுட்ஸு போட்டோன்னு வேகமா வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அலைடி சினோபி ஃபோர்ஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட்க்கு வர ஆள் வந்துட்டாங்க. அப்பாடா நம்மளுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் கிடைச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. பார்த்தா ஒருத்தருக்கு தெரிஞ்சவனா வாரானுங்க. ஆளுக்கு மாத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க நின்று. பார்த்தா அண்ணன் தம்பியில மாத்தி நின்று பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா முன்னாடி இறந்தவன் மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நான் தெரியாம செஞ்ச தப்புக்கு என்னை மன்னிச்சிட்டு சொல்றானுங்க. நான் அதெல்லாம் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு மாத்தி பேசிக்கிட்டே இருக்கானு அவனுக்குள்ளே. பார்த்தா அலைடி சினோபி ஃபோர்ஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட்க்கு ஆள் வந்துகிட்டே இருக்கு. டாமரோ சொல்றான் இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹான்ஸோட அடியாள் இருப்பான்ல, உடனே அவன் சொல்றான் இதை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றான். ஸ்பிரில் ஸ்மோக் ஜுட்ஸ்னு
சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போட்டு அந்த இடத்துல புகை மூட்டம் ஆக்கி விட்டான். பார்த்தா புகை மூட்டத்தை போட்டுட்டு டொர்னே அந்த மிச்சு 3 சின்னபி அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டானுங்க. பார்த்தா டொர்னே கூட போறவனுங்க 3 பேரும் மாத்தி பேசிட்டே வரானுங்க. அவனுக்கு எப்படி இறந்தானுன்னு சொல்லிட்டு உடனே இந்த மாங்க் சொல்றாரு, எப்படினாலும் நம்ம வாழ்க்கையில வந்து சாவு இருக்கத்தான் செய்யும், அதை நம்ம அடைஞ்சுதான் தீர முடியும் சொல்லிட்டு இருக்காரு அவரு. உடனே இந்த மாங்க் வந்து டொர்னே கேட்காரு, நீ எப்படி இருந்தான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. உடனே டொர்னே சொல்றான், நீங்க சொல்ற வாழ்க்கையை பத்தில நான் அட்டாச்மெண்டா இருந்தது கிடையாது, ஆனா நிறைய தப்பு பண்ணிருக்கேன், அதுக்கு நான் ரீக்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். உடனே கபுட்டோ கட்டுறாங்க. உடனே கபுட்டோ சொல்லிட்டு இருக்கான், டே டொர்னே உன்னை என்னோட வேலைக்கு தான் வர வச்சிருக்கேன், நீங்க எல்லாம் டிஸ்கஷன் பண்ணுங்க வர வைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா கபுட்டோ திரும்பி பழசை யோசிச்சு பார்க்கான். பார்த்தா ஒவ்வொரு பாடியை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் கபுட்டோ அப்பத்துல இருந்து. சரி உடனே உரச்சுமா இருக்கான், இப்ப நீ யாரை கலெக்ட் பண்ணிருக்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. காரி தான் எக்ஸ்ப்ளோசிவ் டைப் ஷினோபியை கலெக்ட் பண்ணி வந்திருக்கன்னு சொல்றான். சூப்பர்டான்னு சொல்றான் கபுட்டோவை பத்தி வராச்சு மாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சாஸ்கி வந்துகிட்டு இருக்கான், இன்னும் மட்டும் நீங்க பாடியை திருடிக்கிறீங்க, பாடியை திருடுறது உங்களுக்கு வேலையா வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வராச்சு மாரு சொல்றான், டே சாஸ்கி நீ கிண்டல் அடிக்கலாம் ஒரு வேலையும் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. நான் ட்ரைனிங்க்கு போறேன்னு சொல்லிட்டு சாஸ்கி அங்க இருந்து போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் லார்டு வராச்சு மாதிரி போனதுக்கு அப்புறம் எப்பவும் நான் தனிமை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கபுட்டோவே இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் வந்து நாட்டை வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். கபுட்டோ நீ எங்கடா இவ்வளவு நாள் போன சொல்லிட்டு நாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் அதை காட்டதாண்டா இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு லார்டு வராச்சு மாரோட பவரை வந்து என் உடம்புக்குள்ள நான் ஏத்திட்டேன். இப்போ லார்டு வராச்சு மாதிரி பவரும் கபுட்டோவும் சேர்ந்து நான் ஒரே பவர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹினாட்டா நாட்டோ யாமட செஞ்சுல மிரண்டுட்டாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து கபுட்டோ தனியால போய் ஒவ்வொரு படியா கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அப்பதான் தேதரா ஜாசுரி ஒவ்வொருத்தனையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஜாசுரி பாடி எடுக்க போயிருக்கான். பார்த்தா ஜாசுரி இல்ல, பார்த்தா அவங்க பாட்டி பாடி தான் கிடைச்சிருக்கு. சரி இது சூப்பர் தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் கபுட்டோ. ஒரு இடத்த உள்ள பார்த்தா ஒவ்வொரு இடத்துக்கா போயிருக்கான். அதுக்கப்புறம் நருட்டோ பிரிட்ஜ் இடத்துக்கு போயிருக்கான். அங்கதான் சாபுசாவும் ஹாக்கு பாடி இருக்கு, அங்கேயும் போய் கலெக்ட் பண்ணிட்டாங்க. 7 நிஞ்சா ஸ்வாட்ஸை நான் திரும்பி வர வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா சும்மா இருப்பானா லீவ் வில்லேஜுக்கு வந்திருக்கான். லீவ் வில்லேஜ்ல ஆல்ரெடி கல்லறையெல்லாம் சுத்தி நிறைய அன்பு பிளாக் ஆப்ஸ்காரங்க இருக்கானுங்க. இருந்தாலும் அங்க வந்து பாடி எடுத்துட்டு போயிருக்கான். யார் பாடி எடுக்க வந்திருக்கான்னா ஆஸ்மா சென்சி பாடி, டான் கேட்டோ, ஹயாட்டி கெக்கோ, இந்த 3 பாடி தான் எடுக்க வந்திருக்கான். அதுக்கப்புறம் அங்க மட்டும் போனது இல்லாம ரெயின் வில்லேஜுக்கு போயிருக்கான். அங்கேயும் போய் ஒரு பாடியை வச்சு வெளியே வர வைக்கான். உடனே கேட்கான் ஹான்சோ த சேலமண்டர் நீயான்னு சொல்லிட்டு கேட்கான் ரியன் ஷினோபிட்ட. உடனே சொல்றான், நான் ஹான்சோலாம் கிடையாது, ஹான்சோட ரைட் ஹேண்ட் மேனோட ரைட் ஹேண்ட் மேன் தான் நான் சொல்றான். அவன் நான் ஹேஜி அப்படின்னு சொல்றான். அவன் இந்த வாட்டி ஃபெயிலியர் ஆட்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கபுட்டோ ஃபயர் டெம்பிளுக்கு போறான். ஒரு பாடி ரீசரக்ஷன் பண்ணி வர வைக்கான். உடனே கேட்கான், நீங்க தான் சிரிக்கோவா கார்டியன் ஷினோபி 12 உள்ள ஆளான்னு சொல்லி கேட்கான். நான் வந்து சிரிக்கோட மாஸ்டர், நான் சிரிக்கோ கிடையாதுன்னு சொல்றாரு அவரு. அப்புறம் நீங்க அவரோட ஸ்ட்ராங்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் கபுட்டோ. இல்ல நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல வரல, நான் அவனோட முந்தினவன் சொல்ல வந்தான்னு சொல்றாரு அவர். அவன் அளவுக்குலாம் நான் ஸ்ட்ராங்காலாம் வர முடியலன்னு சொல்றான். அவன் சொன்னோடனே கபுட்டோ அப்படி சோகமாகறான். உடனே கபுட்டோ சொல்லிட்டு இந்த குரூப் ஃபுல்லுமே ஃபெயிலியர் தான், ஆனா இருந்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல பாதி பேர் சீல் பண்ணி முடிச்சாங்க அவங்க. அதுக்கப்புறம் ஹேஜியை ஒரு வழியா லாக் பண்ணி சீல் பண்ணி முடிச்சாங்க அவங்க. நிறைய பேர் வந்து ஸ்மோக் மூலியமா தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவனுக்குள்ளே. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்து இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டொர்னே கட்டுறாங்க. டொர்னே அனல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா அங்க ஒரு சீல் பண்ண பாடி இருக்கு, அந்த பாடி ஓபன் பண்ண வரானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் டெமரி கட்டுறாங்க. டெமரி அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கா. காரா டீமை போய் கேட்ச் அப் பண்றதுக்காண்டி டெமரி கூட உள்ள சொல்லிக்கிட்டு இருக்கா, நம்ம வந்து நேரா போக கூடாது, நம்ம திரும்பி வந்த இடத்துக்கே போன்னு சொல்றாவா. ஏன்னு சொல்லிட்டு டெமரி கேட்கா, அதை உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றாவா. உடனே டொர்னே சொல்றான், டேய் தேட்டரை சீல் பண்ண இடம்டா, இவரை தண்டா நம்ம திருட வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் உடனே ரீஅனிமேட்டட் பண்ண சின்ன வேகமா போய் தொட போறான். பார்த்தா ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அவனே வெடிச்சு செதறதான். டொர்னே சொல்றான், டேய் இது ஃபுல்லா பேரியரா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு சொல்றான். அவன் சடனா டாமர் வந்து எர்த் ஸ்டைல் சாண்ட் டான்ஸ் போட்டு விடுதான். அந்த மண்ணை அப்படியே அலசி விடுதான். அவன் பார்த்தா எல்லா சீலிங் டேங்கும் அப்படியே பறந்துருச்சு, உடச்சு எரிஞ்சிட்டான். அவன் பேரியரே ஓபன் ஆயிருச்சு. இனிமேல் நான் போய் அண்டு பண்றேன்னு சொல்லிட்டு சாண்ட் வில்லேஜ்காரன் போறான். அவன் பார்த்த ஜுட்ஸு உடைக்கவே முடியல அவங்களால. இப்ப என்ன பண்ணு சொல்லிட்டு டொர்னே கேட்டுக்கிட்டு இருக்கான். இனிமேல் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாங்க் சொல்றாரு. பார்த்தா சீலிங் ஜுட்ஸு உடைக்கிற அளவுக்கு அவருக்கு ஜுட்ஸு தெரியும் போலுக்கு. இந்த ஜுட்ஸு எல்லாம் உடைக்கல தான் நான் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லிட்டு இருக்காரு. சடனா ஒரு கயறத்துக்கு வீசாரு அவரு. அவரது ஒரு ஜுட்ஸு போட்டு அதை அப்படியே ஓபன் பண்ண ஆரம்பிச்சாரு. சீலிங் ஜுட்ஸு அப்படியே உடைச்சு எரிய போறாரு. அதுக்குள்ள பார்த்து டெமாரி வந்துட்டா பிளேட் டான் ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு வீசுறா. பார்த்தா அந்த மாங்கே செதறிட்டாரு. பார்த்தா அவர் உடஞ்சு திரும்பி சேரதுக்குள்ள சீலிங் ஜுட்ஸு போட்டு லாக் பண்ணி முடிச்சாங்க அந்த மாங்க. டெமாரி சொல்ற ஆல்ரெடி நாங்க ரைக்காக லாக் பண்ணிட்டோம், திரும்பி இவனை திறக்க விட மாட்டோம் சொல்லிட்டு இருக்காவா. டைமர் அங்க நின்னுட்டு இருக்கான். வேகமா டெமாரி பத்தி ஓடி வரான். டெமாரி இது நீ தானா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை பார்க்கறது நான் ஆவலா இருந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. உடனே டெமாரி பழசை யோசிச்சு பார்க்க, டைமரு இது நீயாடான்னு சொல்லிட்டு சின்ன வயசு காலத்தை யோசிச்சு பார்த்துட்டு அப்படி ஷாக் ஆகுறா. ஒன்னே எல்லாம் ஏன்டா ரீஅனிமேஷன் ஜுட்ஸு போட்டு வர வச்சானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. அது எனக்கு எப்படி சொல்லணும் தெரியல, என்னை வர வச்சானு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா அவன் ஐ லவ் யூன்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு அப்படியே அவளை கேட்ச் பண்ண வரான். சடனா டென்ஷன் ஆயிட்டா வின்சைக் ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு வீசி வீசுறாவா. உடனே அவன் சொல்றான், நீ அடிச்சடி வலிக்கலாம், இருந்தாலும் நான் ரீஅனிமேஷன் ஜுட்ஸு போட்டு வந்துகிட்டே இருப்பேன்னு சொல்றான். அவன் சரி டெமாரி நீ என்னை பத்தி என்ன நினைக்கன்னு மட்டும் சொல்லு, எனக்கு அது போதும் சொல்றான். அவன் உடனே டெமாரி சொல்ற, சின்ன வயசு காலத்துல என்ன என்ன பாடுபடுத்தணும் எனக்கு தான் தெரியும், நீ இந்த மாதிரி கேள்வியை ஏன்டா கேட்கன்னு சொல்லி டெமாரி கத்துறா. டைமர் சொல்றான், அப்பெல்லாம் இல்ல, சின்ன வயசு காலத்துல இருந்து உன்னை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், ஆனா அதை எப்ப எப்படி சொல்லன்னு தெரியல, அதனால இப்ப சொல்றேன்னு சொல்றான். அவன் உடனே பின்னாடி 2 பொண்ணுங்களை சந்தோஷப்படுறாங்க. இறந்த பிறகு உங்களை லவ் பண்ண வரேன்னு சொல்றான். பாத்தீங்களா, இது உண்மையிலே சூப்பர், இது உண்மையிலே ரொமான்டிக்கா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க டெமாரி சொல்றா, ஒன்னேலாம் ரீஅனிமேஷன் ஜுட்ஸு போட்டு வரப்பான்னு நினைச்சு கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே சொல்றான், நான் தான் டைமர் ஒரு ரெட் கிளவுட் ஆஃப் டஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் நீ சீராங் மிஷன்ல செத்தவன்டா, நீலாம் ஆளே கிடையாடா நம்ம ஊர்லன்னு சொல்லிட்டு இருக்கா டெமாரி. அப்பனா டெமாரி என்னை உனக்கு பிடிக்காதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை எனக்கு பிடிக்காமலாம் இல்ல, உன்னை பார்த்து
பார்த்து நான் சிரிச்சுட்டு தான் இருந்தேன்னு சொல்றாவா. நான் கேசிகையோட பொண்ணு, அது மாதிரி என்னோட பிரதர் காரான் தெரிஞ்சு என்னை சுத்தி வந்தேன்னு சொல்றாவா. நான் உயிரோட இருந்தோம்னா என்னோட டேட்டிங் வந்துருப்பேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அப்பெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டேன்னு சொல்றா டெமாரி. உடனே பின்னாடி அந்த 2 பொண்ணுங்க சொல்றாங்க டெமாரி ஆல்ரெடி வேற ஒருத்தவங்களை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க அவங்க. அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆளுன்னு சொல்லிட்டு சிக்கமர் பத்தி சொல்றாங்க அவங்க. டெமாரி கத்த ஆரம்பிச்சிட்டா, இப்பெல்லாம் சொல்லாதீங்கடா, நான் அப்பெல்லாம் ஒன்னும் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு. உடனே டைமர் பாத்துக்கிட்டு இருக்கான், இந்த கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம் நான் இன்னும் உயிரோட இருக்க லாய்க்கே கிடையாது, என்னை சீக்கிரம் சீல் பண்ணி முடியும்னு சொல்றான் அவன். டைமரு நீ செத்த பிறகு நான் கொஞ்சம் சோகமா தான் இருந்துன்னு சொல்றாவா. அப்படியே அவனை சீல் பண்ணி முடிக்கா. ஒரு வழியா எல்லாத்தையும் சீல் பண்ணி முடிச்சாங்க. இன்னும் டொர்னே மட்டும் தான் நின்னுட்டு இருக்கான். சன்னா வின்சைக் ஜுட்ஸோ போட்டு கல்ல உடைக்காவா. உடைச்ச உடனே டொர்னே வெளியே வரான். உடனே டெமர் சொல்ற இவன் பார்த்து சண்டை போடுங்க, டான்ஸோட ரைட் ஹேண்ட்மேன் சொல்லிட்டு இருக்காவா. நீங்க நினைச்சதோட இவன் டேஞ்சரஸான ஆளுன்னு சொல்லிட்டு உடனே வந்து டொர்னே சொல்லிட்டு போறான், என் பக்கத்துல வராதீங்க, என்னை தூரத்துல இருந்து அடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டே இருக்காம. சடனா பிளேட் டான்ஸ் ஜுட்ஸோ போட்டு அட்டாக் பண்றா. பார்த்தது க்ளோன் ஜுட்ஸோ அது உடஞ்சே செஞ்சுட்டு. அப்புறம் டெமர் சொல்றா இவன் போறத வந்து ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்து முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க சொல்றாவா. சொன்னோன்னு இந்த 2 பொண்ணுகளும் வேகமா போறாங்க. அதுக்கப்புறம் கபட்டோ கட்டுறாங்க, நான் கொண்டு வந்த ஃபெயிலியர் எல்லாமே தோத்துருச்சு, என் பேருக்கு ஒரே ஒரு கல்லு மட்டும் தான், அதை வச்சு தான் நான் மூவ் பண்ண போறேன்னு சொல்றான் அவன். ஆனா இந்த ஒரு சினோபியை வேற லெவலா பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கான் கபட்டோ. உடனே டொர்னே சொல்றான் சீக்கிரம் என்னை சீல் பண்ணி முடுங்கடா, இல்லைன்னா உங்க எல்லாத்தையும் நான் கொண்டுருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம. See you, bye.